டு ஃபேஸ் மாசரக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கீழே வந்து அதிமுக இப்போ இயங்கிட்டு இருந்தாலுமே டெல்லி மேலிடத்தோட தான் இந்த பொசிஷனுக்கு எடப்பாடி பழனிசாமியால் வர முடிஞ்சு. இப்போ அதே மாதிரி சசிகலாவுக்கும் அந்த பொசிஷன் வந்து கிடைக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் சசிகலா வந்து கட்சியை வந்து இப்போ கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த சொத்து குவிப்பு வழக்கினால தான் அவங்களால பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர் தேர்தலில் நிற்க முடியாது, எலெக்ஷனில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டு நிற்க முடியாத சூழ்நிலை. அதை தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வருஷத்துலேயே வந்து இடைத்தேர்தல் என்ன இருந்தாலும் பார்த்திங்கன்னா போட்டிவிட்டு சசிகலா மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீடிப்பாரான்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அந்த கொடநாடு வழக்கு, ஸோ டெல்லி கையில் தான் எல்லாமே இருக்குது. டெல்லி நெருக்கடி கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை வந்து மிகப்பெரிய லெவலில் சிக்கலை மாட்டி விட்டாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து திருப்பியும் அரசியல் நீடிக்கிறதே பிரச்சனையாயிரும்ன்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக பார்த்தீங்கன்னா டெல்லியோட அரவணைச்சிட்டு போக தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.